வெல்கம் டு மிரிட்டாக்கிஸ். சர்வாதிகாரி இது வந்து 1951 ரிலீஸ் ஆன திரைப்படம். இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர், அஞ்சலி தேவி, நாகையா, நம்பியார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இது வந்து அன்றைக்கு வெளியான அமெரிக்கா திரைப்படம், தி கேரட் பிளேட்ங்கிற அமெரிக்க திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். அதனால் வந்து டைட்டில் வந்து அப்படியே வந்து வீரவாள்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க முதல்ல. ஆனால் சர்வாதிகாரின்னு டைட்டில் மாறுறதுக்கு எம்ஜிஆர் தான் காரணம். அது வந்து ஒரு சின்ன ஷூட்டிங் ஸ்பாட் இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். அது வந்து ஒரு முதலாளிங்கிற புத்தகத்து மூலயமா, அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் முதலாளி டிஆர் சுந்தரத்தை பற்றி நான் எழுதின ஒரு வாழ்க்கை வரலாறு அது. அதில் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் உங்களுக்கு. அது என்னென்னா, இப்போ மறுநாள் ஷூட்டிங் வந்து டைரக்டர் வந்து டிஆர் சுந்தரம் வந்துக்கிட்டு ஒரு லொக்கேஷனுக்கு வர சொல்லிடுறாரு. மேனேஜர் வந்து வேணுங்கிறவர்கிட்ட. அவர் வந்து பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக ஆயிருக்காரு. அது இன்னொரு பக்கம் பார்ப்போம். இப்போ வந்து 7 மணிக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டை ஆரம்பிச்சிருவாங்க. இவர் வர சொன்ன இடம் வந்து முதலியார் தோப்புன்னு ஒரு இடம். அங்கே வந்து ஒரு ஓடை ஒன்று ஓடும். அந்த ஓடையில் வந்துட்டு அஞ்சலி தேவி வர சாரட்டை வந்து மாட்டிக்கிறோம். அதை வந்து எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுற மாதிரி தான் சீன். இப்போ வந்து 2 சாரட் வண்டியை வந்து கொண்டு வர சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று அஞ்சலி தேவி ஒன்று, இன்னொரு சாரட் வண்டி வந்து எம்ஜிஆர். இப்போ வந்து இவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு இடம், அது குடும்பம்பட்டி ஓடைங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாரு. ஒரு 2 மணி நேரமாக வந்து வராமல் இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. ஏன்னா இவருக்கு வந்து கரெக்ட் டயத்தில் ஃபஸ்ட்டு ஷாட்டை வந்து 7 மணிக்கு வச்சாகணுங்கிற ஒரு பிடிவாதமாக இருக்கிற ஒரு பெண்ணு, அது வந்து கரெக்டாக பெர்ஃபெக்ஷனாக இருக்கிற ஒரு டைரக்டர் கம் ப்ரொடியூசர். இப்போ லேட்டான எவ்வளோ டென்ஷனாக வாருங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ வந்து 2 மணி நேரம் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அவர் வராரு. வந்த பிறகு ஏன் உனக்குன்னா அறிவுக்கு கண்டபடி திட்டுறாப்புல, நீ என்ன பெரிய சர்வாதிகாரியா, நீ நினச்சப்ப நீ பாட்டு நடத்துக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து இப்போது இதெல்லாம் கம்ப்ரமைஸ் ஆகி அதெல்லாம் முடிஞ்ச பிறகு, ஷூட்டிங்லாம் அந்த அன்றைக்கி முடிஞ்ச பிறகு ஈவினிங் போய் வந்து கேட்குறாரு இவர்கிட்ட, டிஆர் சுந்தரத்துக்கிட்ட, ஒரு விண்ணப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு டாம்பவன் அந்த காலத்தில் டிஆர் சுந்தரம். என்னப்பா ராமச்சந்திரன் என்ன சொல்லு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இல்லை, இது வந்து டைட்டில் வந்து சர்வாதிகாரின்னு வைக்கலாமே அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாப்புல. அது இங்கிலீஷ் படத்தோட டைட்டில் தான் நம்ம வச்ச வீரவாள்னு வச்சாச்சு, இப்போ எதுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் யோசனை பண்ணி இவர் வந்து அந்த டைட்டில் வந்து சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காப்புல. அதேமாரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிட்ட 4 பேர்ட்ட சொல்லி வந்துட்டு கேட்கும்போது அவங்க எல்லாருமே அந்த டைட்டில் காட்டி சர்வாதிகாரிங்கிற டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு இருக்காங்க. அப்புறம் தான் இந்த சர்வாதிகாரிங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த சர்வாதிகாரிங்கிற டைட்டில் வந்து எல்லா ஹீரோக்கு கேரக்டர் வச்சு தான் வந்துட்டு மேக்ஸிமம் டைட்டில் இருக்கும். இது அந்த சர்வாதிகாரி டைட்டில் வந்து கதைப்படியே பொறுத்து தான் உங்களுக்கு. ஏன்னா மன்னனை கைப்பாக வச்சுக்கிட்டு அவருடைய அமைச்சராக இருக்கிற நம்பியார் தான் வந்துட்டு அந்த நாட்டையே வந்துட்டு ஆண்டுகிட்டு இருப்பாப்புல. அந்த ஆள் வந்து 23 வடிவேல் மாதிரி, இம்சியரசன் 23ஆம் புலிகேசன் மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மன்னர் கேரக்டர். 10 வருஷம் போர் நடக்கும். அந்த போர் முடிஞ்ச பிறகு வந்து எல்லோரும் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த நாடு பிடிக்கிற ஆசிரியரை வந்துட்டு நம்பியார் வந்து இன்னொரு போரை வந்து அறிவிக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு தளபதி நாகையாவை வந்துட்டு எம்ஜிஆர் வந்து அவருடைய மெய்காப்பாளர், இவர் 2 பேரும் வந்து சாரட் வண்டியில் வராங்க. அஞ்சலி தேவி வந்துட்டு நம்பியாருடைய கைப்பார். அவர் 2 பேரும் சாரட் வண்டியில் வரும்போது அந்த ஓடையில் வந்து அஞ்சலி தேவியுடைய சாரட் வண்டி வந்து மாட்டிக்கிறோம். இப்போ எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுவார். இதுதான் வந்து காட்சி. இங்கே தான் வந்து அந்த டைட்டிலுங்கிறத மாறிச்சு. கதை வந்து முழுமையாக சொல்ல வேணாம், நீங்கள் யூடியூப்பில் அவசியம் பாருங்கள். இது என்னென்னா ஓப்பனிங் வந்து எண்டு வரைக்குமே வந்துட்டு மிக பிரமாதமாக இருக்கும். ஓப்பனிங்கில் வந்து ஆரம்பிக்கிற ஃபைட்டு, அது சாங்கு, அதாவது போர் முடிஞ்ச பிறகு ராணுவ வீரர்களாக சந்தோஷம் ஆடி பாடி மகிழ்ந்து அந்த பாட்டே ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.